இல்லை ஆரம்பத்தில் நடந்த சம்பவங்களை எல்லாம் பார்க்கும்போது எனக்கு என்ன தோணுச்சு அப்படின்னா, இந்த அம்பேத்கர் புத்தக வெளியீடை வைத்து திருமாவளவன், விஜய், ஆதவ அர்ஜுனா அனைவரும் சேர்ந்து திமுகவை ஏமாற்றுவதற்கு போடுகிற நாடகம் அப்படின்னு தான் நான் பார்த்தேன். இந்த நாடகத்தினுடைய ஸ்கிரிப்டே திருமாவளவன் தான். இந்த நாடகத்தினுடைய டைரக்டரே அவர் தான். அப்படிதான் நான் பார்த்தேன். ஆனால் நம்ம யூகத்துக்கு மாறாக இன்னைக்கு பார்த்தீங்கன்னா ஆதவ அர்ஜுனாவை இவங்க சஸ்பெண்ட் பண்ணாங்க. அதை தொடர்ந்து இவர் கட்சியை விட்டு விலகி இருக்காரு. ஒருவேளை இதுவும் கூட அந்த நாடகத்தினுடைய பார்ட் 2 அப்படின்னு கூட நினைக்க தோணுது. இன்னும் அந்த நாடகம் தொடருதுன்னு பார்த்து. ஆமா, இப்போ நீங்க வந்து அங்க போய் உட்காந்துக்குங்க. இங்க உட்காந்துக்கிட்டு நீங்க திமுகக்கு எதிராக பேசும்போது திமுக எங்களை சந்தேக கண் கொண்டு பார்க்கும். நீங்க ஏன் ஆதவ அர்ஜுனா மேல நடவடிக்கை எடுக்கல, அவரை கட்சியை விட்டு நீக்குங்க, பதவியை புடுங்க அப்படின்லாம் சொல்லுவாங்க. அதே இது நீங்க இங்கிருந்து வெளியேறி இந்த கருத்தை சொல்லும் போது எங்களுக்கு இந்த மாதிரியான அழுத்தம் வராது. இது நாள் வரை இருந்த அழுத்தம்லாம் குறைஞ்சிரும். அதுக்கப்புறம் இந்த தேர்தல் வரும்போது நம்ம அணி மாறிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி பேசப்பட்டு கூட இந்த நீக்கமும் இந்த விலகலும் நடந்திருக்கும் அப்படின்னு கூட